Hello students, welcome you all to the video lecture on chapter number 8 Algebraic Expressions and Identities example 5. Question pathina simplify the expression and evaluate them as directed. So equation 1 கொடுத்திருக்காங்க அதை simplify பண்ணிட்டு எங்கெல்லாம் x இருக்கோ அதை வந்து x equal to 1 அப்படின்னு substitute பண்ணி நம்ம வந்து என்ன value அப்படின்றத ஃபைனலா evaluate பண்ணணும். So first example எடுத்துக்கலாம். இங்க வந்து x into x minus 3 plus 2 கொடுத்திருக்காங்க. இந்த ஈக்குவேஷனை வந்து first நம்ம simplify பண்ணிக்கணும். So இங்க பாத்தீங்கன்னா bracketல ரெண்டு term கொடுத்திருக்காங்க. So அப்ப இந்த x வந்து காமனா இந்த ரெண்டு termக்குமே multiply ஆயிருக்கு. So இப்போ இத first simplify பண்ணலாம். So bracketல இருக்கிறதுனால x minus 3 இந்த x minus 3 ரெண்டு term கூடயுமே x multiply பண்ணணும். So first x கூட x multiply பண்ணலாம். So x into x அப்புறம் இங்க ஒரு மைனஸ் சைன் இருக்கு. இங்க x பாத்தீங்கன்னா சிம்பிள் எதுவுமே இல்ல. அப்ப வந்து பிளஸ் இருக்குன்னு அர்த்தம். சோ பிளஸ் into மைனஸ் பாத்தீங்கன்னா மைனஸ். அப்புறம் x into 3. x into 3. அப்புறம் ஒரு பிளஸ் 2 இருக்கு. சோ x into x என்னது? ஜெனரலா பாத்தீங்கன்னா x into x. ஒரு தடவை x எழுதுவோம். அதுக்கு அப்புறம் பவர் பாத்தீங்கன்னா இங்க எதுவுமே இல்லனா 1 இருக்குன்னு அர்த்தம். சோ 1 plus 1 வந்து 2 x square. So by default நம்மளுக்கு எங்கயாவது x into x இருக்குன்னா உங்களுக்கு வந்து x square அப்படின்னு அர்த்தம். ஓகே, அதே மாதிரி x into x இருக்குன்னா x cube அப்படி இருக்குன்னு அர்த்தம். ஸோ இது வந்து by default உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் சும்மா ஆட் பண்ணி போடுறதுக்கு பதில் just x into xனா x square, x into xனா x cube அப்படின்னு தெரியணும். ஸோ x into x அப்படின்னும் போது x square மைனஸ் இங்க பாத்தீங்கன்னா எதுவுமே வந்து மல்டிப்ளை பண்றதுக்கு இல்ல. சோ ஜஸ்ட் x into 3 நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 3x கான்ஸ்டன்ட் ஃபர்ஸ்ட் எழுதிட்டு அந்த வேரியபிளை நெக்ஸ்ட் எழுதிப்போம். தென் பிளஸ் 2. சோ இதுக்கு மேல இந்த ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ண முடியாது. சோ இதுதான் நம்மளோட ப்ராப்பரான சிம்பிளிஃபைடு எக்ஸ்பிரஷன். சோ இப்போ இந்த எக்ஸ்பிரஷன்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா x equal to 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணி என்ன வேல்யூ அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணோம். சோ ஃபார் x equal to 1 இந்த எக்ஸ்பிரஷன்ல x equal to 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன ஃபைனலா வேல்யூ வருதுன்னு பார்க்கணும். சோ அப்ப எங்கெல்லாம் x இருக்கோ அதை வந்து நான் 1 ன்னு ரீப்ளேஸ் பண்ணனும். மத்ததெல்லாம் அப்படியே வச்சுக்கணும். x இருக்கிற இடத்துல மட்டும் 1 அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. சோ இங்க பாத்தீங்கன்னா x ஸ்கொயர் இருக்கா? சோ அப்ப 1 ஸ்கொயர். ஏன்னா x ஓட வேல்யூ 1. அடுத்து வந்து மைனஸ் 3ன்றது அப்படியே தான் வச்சிருக்கணும். x இருக்கிற இடத்துல மட்டும் 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். தென் பிளஸ் 2. சோ 1 ஸ்கொயர் ஓட வேல்யூ என்ன? 1. அப்புறம் 3 into 1 பாத்தீங்கன்னா minus 3. அப்புறம் plus 2. சோ இங்க எதெல்லாம் பாசிட்டிவ் வேல்யூ ஃபர்ஸ்ட் அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். சோ 1 பாசிட்டிவ் வேல்யூ, அதே மாதிரி 2 பாசிட்டிவ் வேல்யூ. 1 plus 2 என்னது? 3. அப்புறம் நெகட்டிவ் வேல்யூ பாத்தீங்கன்னா minus 3. சோ 3 minus 3 என்ன? 0. சோ அப்ப ஃபர்ஸ்ட் ப்ராப்ளமோட ஆன்சர் வந்து 0. சோ இதே மாதிரி செகண்ட் எக்ஸ்பிரஷனுக்கு என்னன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். சோ செகண்ட் எக்ஸ்பிரஷன் பாத்தீங்கன்னா 3y into 2y minus 7 minus 3 into y minus 4 minus 63. so இதை முதல்ல simplify பண்ணிட்டு எங்கெல்லாம் y இருக்கோ அதை வந்து y equal to minus 2 அப்படின்னு substitute பண்ணணும். so இப்போ first பாத்தீங்கன்னா simplify பண்ணும்போது இங்க வந்து bracketல ரெண்டு term இருக்கு. இந்த ரெண்டு termக்குமே multiplyல என்ன இருக்கு? 3y இருக்கு. அப்ப 3y இந்த ரெண்டு termக்குமே multiply பண்ணணும். first இதை multiply பண்ணலாம். 3y into 2y. so 3y into 2y. அடுத்து இங்க plus இருக்கு, இங்க minus இருக்கு. plus into minus வந்து minus. 3y into 7. so 3y into 7. next minus இங்க இருக்கு, இங்க எதுவுமே இல்லைன்னா plus இருக்குன்னு அர்த்தம். so minus into plus வந்து minus 3 into y. so 3 into y. அடுத்து minus into minus plus 3 into 4. 3 into 4. அடுத்து இந்த term பாத்தீங்கன்னா minus 63. இப்போ நம்ம ஜெனரலாவே பாத்தீங்கன்னா கான்ஸ்டன்ட்ஸ் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுவோம். இங்க என்னெல்லாம் கான்ஸ்டன்ட்ஸ்? 3 2. ஓகே, சோ இந்த டேர்ம் பாத்தீங்கன்னா 3 2s ஆர் என்ன? 6. அப்புறம் இப்பதான் சொன்னோம் ரெண்டு தடவை y ரிப்பீட் ஆயிருக்கு. சோ அப்ப y into y வந்து y ஸ்கொயர். ஓகே, சோ அப்ப y into y y ஸ்கொயர்னு எழுதிடலாம். மைனஸ் அதே மாதிரி இங்க என்னென்னலாம் கான்ஸ்டன்ட்ஸ்? 3 இருக்கு, 7 இருக்கு. ஓகே, சோ அப்ப 3 7s ஆர் 21. அப்புறம் வேரியபிள் வந்து y. y அப்படியே எழுதிக்கலாம். ஏன்னா ஒரு தடவை தான் y இருக்கு, அது அப்படியே எழுதிக்கலாம். 3 into y just 3y ன்னு எழுதிக்கலாம். ஏன்னா இதுக்கு மேல இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது. தென் 3 4s are 12. அதுக்கப்புறம் இங்க ஒரு minus 63 இருக்கு. இப்போ
இது இன்னும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். ஏன்னா y ஸ்கொயர் ஒரு தடவை தான் இருக்கு, பட் y ரெண்டு தடவை இருக்கு, கான்ஸ்டன்ட் டேர்மும் இருக்கு. ஸோ சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 6y ஸ்கொயர். ஓகே, இங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு தடவை y ரிப்பீட் ஆயிருக்கு. இது என்னன்னு அர்த்தம், நம்மளுக்கு வந்து y டேர்ம் இருக்கு, பட் ரெண்டு தடவை இருக்கு. இதோட கோஎஃபிஷியன்ட் என்ன, -21. இதோட கோஎஃபிஷியன்ட் -3. ஸோ ஜஸ்ட் இதை ஆட் பண்ணிக்கலாமா, 21 + 3 பாத்தீங்கன்னா 24. ஸோ காமனா சைன் என்ன, மைனஸ். ஸோ அப்போ இதோட வேல்யூ வந்து -24. அதே மாதிரி 12 - 63 என்னன்னு பாருங்க. ஸோ பிகர் நம்பர் பார்த்தீங்கன்னா -63, ஸ்மாலர் நம்பர் வந்து +12. ஸோ எனிவே ரெண்டுத்துல வேற சைன் இருக்கிறதுனால நம்ம சப்ராக்ட் பண்ணோம். 3 - 2 என்னது 1, 6 - 1 வந்து 5. ஸோ பிகர் நம்பரோட சைன் தான் போடுவோம். ஸோ -51. ஸோ ரெண்டுத்துலையுமே சேம் சைனாக இருந்தால் ஆட் பண்ணிட்டு காமனாக என்ன சைன் இருக்கோ அதை போடுவீங்க. இங்கே நெகட்டிவ் சைன் இருக்கு, அதனால நெகட்டிவ் போட்டாச்சு. ரெண்டுத்துல வேற சைன் இருக்குன்னா சப்ராக்ட் பண்ணிட்டு எது பிகர் நம்பரோட சைனோ அதை போடுவீங்க. ஸோ இப்போ இதுதான் எனக்கு சிம்பிளிஃபைடு எக்ஸ்பிரஷன். இந்த எக்ஸ்பிரஷன் தான் இதை நான் சிம்பிளிஃபை பண்ணி இப்படி எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ அப்போ 6y ஸ்கொயர் -24y -51 தான் என்னோட சிம்பிளிஃபைடு எக்ஸ்பிரஷன். இப்போ இங்கே வந்து எங்கெல்லாம் y இருக்கோ y = -2 அப்படின்னு நான் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ அப்போ 6y ஸ்கொயர் இருக்கிறதுனால -2 த ஹோல் ஸ்கொயர் -24, y இருக்கிறதுனால -2, அப்புறம் ஒரு -51 இருக்கு. ஸோ இப்போ 6 -2 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா -2 × -2ன்னு அர்த்தம். ஸோ அப்போ மைனஸ் இன்டூ மைனஸ் வந்து ப்ளஸ், 2 2s are 4. ஸோ அப்போ இந்த வேல்யூ எப்படி எழுதுனா ஜஸ்ட் 4ன்னு எழுதலாம். அப்புறம் மைனஸ் இன்டூ மைனஸ் வந்து ப்ளஸ், 24 × 2 பார்த்தீங்கன்னா 48. அப்புறம் இங்கே ஒரு -51. ஸோ 6 4s are 24 + 48 -51. ஸோ ஆஸ் யூஷுவல் ஃபஸ்ட்டு ப்ளஸ் டேர்ம்ஸில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 24 + 48 ரெண்டுமே பாசிட்டிவ் சைன் இருக்கு. அப்போ 8 + 4 12, அப்புறம் 4 + 2 + 1 வந்து 7, 72 இருக்கு. இப்போ 72 -51 இருக்கு. அப்போ ரெண்டும் வேற சைன், இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ்னால சப்ராக்ட் பண்ணணும். 2 - 1 1, 7 - 5 2. ஸோ பாசிட்டிவ் சைன், ஏன்னா பிகர் நம்பர் வந்து 72. ஸோ அப்போ ஓவரால் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 21. ஏன்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு 72 வந்துருச்சு. 72 - 51 வந்து 21. இதுதான் என்னோட ஃபைனல் ஆன்சர். 21 தான் ஃபைனல் ஆன்சர் ஃபார் செகண்ட் ப்ராப்ளம். 0 தான் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளமோட ஆன்சர். ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.